திருவாரூர் மாவட்டத்திற்கு பல்வேறு அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முதலமைச்சர் வருகை தரவுள்ள நிலையில் 2 நாட்கள் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்திற்கு பல்வேறு அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் திருச்சிக்கு விமானம் மூலம் வருகை தந்து அங்கிருந்து தரைவழி மார்க்கமாக திருவாரூர் சென்றடைகிறார். பவித்ரமாணிக்கத்தில் இருந்து துர்காலயா ரோடு, தெற்கு வீதி, பழைய பேருந்து நிலையம், பனகல் சாலை ஆகிய பகுதிகள் வழியாக ரோட் ஷோவில் கலந்து கொண்டு மக்களை சந்திக்கும் அவர் அதனைத் தொடர்ந்து திருவாரூர் மேம்பாலத்தில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் சிலையை திறந்து வைக்கிறார். அதைத் தொடர்ந்து மறுநாளில் பல்வேறு நலத்திட்டங்களை முதலமைச்சர் வழங்க உள்ளார். இதற்காக நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய 2 நாட்களுக்கு திருவாரூரில் ட்ரோன்கள் பறக்க தடை என மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் உத்தரவிட்டுள்ளார். ரிதன்யா தற்கொலைக்கு காரணமானவர்கள் மீது விரைவான கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நடிகை அம்பிகா தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரிதன்யாவின் பெற்றோரை திரைப்பட நடிகை அம்பிகா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விலங்குகளின் உயிர்களுக்கு இருக்கும் மதிப்பு கூட மனிதர்களின் உயிர்களுக்கு இருப்பதில்லை எனவும், ரிதன்யாவின் தற்கொலை நிகழ்வு நடந்து 11 நாட்கள் ஆகியும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். மற்ற நாடுகளில் உள்ளது போல நமது நாட்டிலும் தண்டனைகள் கடுமையானால்தான் இதுபோன்ற மரணங்கள் குறையும் என தெரிவித்த அவர், நடிகை தானே வந்து பேசுகிறார் என நினைக்காமல் ரிதன்யாவின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். எந்த மாதிரி நியூஸ் எந்த பக்கத்துல இருந்து வருது, 2-3 விஷயங்கள் கேள்விப்பட்டு எனக்கு 5 நாளா சுத்தமா எனக்கு கண்ணை முடியாச்சுன்னு இதான் மனசுல வருது. அந்த பொண்ணு அது என் வீட்டு பொண்ணா இருந்த அதெல்லாம் அப்படி நினைச்சு பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துல, அந்த அப்பா அம்மா அந்த பையன் இருக்கிற இடத்துல நானாவே இல்லை, என்னோட வீட்டுல இருக்கிறவங்களா இல்லை, அப்படியே மனசு போட்டு இது பண்ணிட்டு. அதை விட என்ன வருத்தம்னா, ஒரு குழந்தையோட உயிர் அனிமல்ஸுக்கு இருக்கிற அந்த ஒரு அனிமல்ஸுக்காக போராடுறவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு மரியாதையோட ஒரு மனிதனுடைய இது ஒரு கொடூரம் நடந்திருக்கு. அதை விட மனசுக்கு வருத்தமும் பயமும் கொடுக்கறது. என்ன ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க, எதுக்கு இவ்வளவு டிலே, அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரூஃப் அது எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன செய்யணுமோ மற்ற ஊர்கள்ல எல்லாம் மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாம் பண்ற மாதிரி கடுமையான தண்டனை உடனே கொடுத்தாதானங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருக்கும். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் 11.8 கிலோ மதிப்புள்ள உயர் ரக கஞ்சாவை சுங்கத்துறை அதிகாரிகள் பயணியிடம் இருந்து பறிமுதல் செய்தனர். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து தினசரி உள்நாடு வெளிநாடுகளுக்கு என 100க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் வெளிநாடுகளில் இருந்து திருச்சி மாவட்டத்திற்கு வருவோர் எண்ணிக்கையும் உயர்ந்து வரும் நிலையில் சிலர் போதைப் பொருட்கள், சிகரெட்டுகள், தங்கம், மின்சாதன கருவிகள் போன்றவற்றை வரி செலுத்துவதை தவிர்த்து கடத்தி வருகின்றனர். அதன்படி உயர் ரக கஞ்சா திருச்சி விமான நிலையத்தில் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின்படி சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தாய்லாந்து தலைநகர் பேங்காங்கில் இருந்து கோலாம்பூர் வழியாக வந்த விமானத்தில் பயணம் செய்த ஒரு பயணியின் உடைமைகளை சந்தேகத்தின் அடிப்படையில் அதிகாரிகள் சோதனை செய்தனர். இதில் அவர் 11.8 கிலோ மதிப்புள்ள உயர் ரக ஹைட்ரோபோனிக் ரக கஞ்சாவை 28 பிளாஸ்டிக் பொட்டலங்களில் அடைத்து வைத்து கடத்தி வந்தது தெரியவந்தது. அதை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அந்த பயணியை போதை மருந்துகள் மற்றும் மனநோய் பொருட்கள் சட்டத்தின் கீழ் கைது செய்து இந்த கடத்தல் குறித்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தது அதிமுக தொண்டர்களுக்கே பிடிக்கவில்லை என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட மாலையீடு அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திமுக தெற்கு மாவட்ட பூத் லெவல் ஏஜென்ட் மற்றும் பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் முகவர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் KN நேரு, ரகுபதி, மெய்யநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் KN நேரு, அதிமுக தொண்டர்களுக்கு பாஜகவோடு கூட்டணி வைத்தது பிடிக்கவில்லை எனவும், பாஜகவை நன்மை பயக்கும் கட்சி என மடைமாற்றி எடப்பாடி பழனிசாமி பேசுவதாகவும் குற்றம் சாட்டினார். எடப்பாடி பழனிசாமிக்கு கூடும் கூட்டத்தை விட பல மடங்கு மக்கள் ஆதரவு முதலமைச்சருக்கு இருப்பதாகவும், தேர்தலில் அவர்களின் பணிகளை மேற்கொண்டாலும் வெற்றியடைய போவது திமுக தான் எனவும் கூறினார். அதனால நன்மை பயக்கும் அவர் மாத்துறாரு.
அதுல என்ன பண்ணீங்க? நாங்கெல்லாம் நல்லா செய்யப்படுறோம். இல்ல பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க. பாஜக வந்து அவரை பத்தி அப்புறம் நீங்களே அவரே சொல்றாரு. நீங்க தான் பண்ணீங்க. அதே நேரத்துல வந்து அவருக்கு கூடுற கூட்டத்தை பார்த்து முதலமைச்சருக்கு வந்து ஜுரம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஏங்க அவரு நேற்று கூட்டத்தை பாத்தீங்களா? நேற்று அதை விட நம்ம தலைவருக்கு பல மடங்கு தளபதிக்கு பல மடங்கு மக்கள் ஆதரவு இருக்கு. அவங்க எல்லாம் ஒண்ணாது சும்மா முதல் இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி பண்றாங்க. அதே கூட்டம் எங்க கூட்டத்தோட கம்மிதான். நாளைக்கு முதலமைச்சர் திருவாரூர் தானே. நாளைக்கு திருவாரூர் பாருங்க, பாருங்க 14ஆம் தேதி இந்த மாயவரம் 15ஆம் தேதி பாருங்க யாருக்கு கூட. கோவையில் குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் கட்டிட தொழிலாளி குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இருவரை போலீசார் கைது செய்தனர். கோவை மாவட்டம் மதுக்கரை அடுத்த கோடிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார். கட்டட தொழிலாளியான இவர் 2 தினங்களுக்கு முன் தனது நண்பர் ஜீவன் பிரசாத் மற்றும் சிலருடன் ஆத்துப்பொள்ளாச்சி பகுதியில் ஆற்றில் குளித்துவிட்டு மழுமிச்சம்பட்டியில் உள்ள பாரில் மது குடித்து உள்ளார். அப்போது ஜெயக்குமாருக்கும் மது குடிக்க வந்த வெளிநபர்கள் 2 பேருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டது. இதையடுத்து அங்கிருந்து அனைவரும் கலைந்து சென்ற நிலையில் மீண்டும் இரவு மது அருந்தும் போது அதே போல தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த தகராறு கைகலப்பாக மாறிய நிலையில் ஜெயக்குமாரின் கழுத்தில் எதிர்த்தரப்பினரைச் சேர்ந்த நபர் கத்தியால் குத்தியுள்ளார். இதில் ஜெயக்குமார் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் தஞ்சாவூர் பாபநாசம் பகுதியைச் சேர்ந்த முகமது ஹாரூன் மற்றும் விக்கி என்ற விக்ரமன் ஆகிய இருவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவை அருகே பால் வியாபாரி கத்தியால் குத்தப்பட்டு மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் காரமடை அடுத்த ஆயர்பாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் சஞ்சய். 23 வயதான இவர் அப்பகுதியில் விவசாயிகளிடம் பால் கொள்முதல் செய்து பால் வியாபாரம் செய்து வந்துள்ளார். தனது தங்கை பிரசவத்திற்காக வீட்டில் தங்கிய நிலையில் சிறிய வீட்டில் இடமில்லாததால் தனியே வீடு வாடகைக்கு எடுத்து சஞ்சய் தங்கியுள்ளார். சஞ்சய்க்கு மது குடிக்கும் பழக்கம் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இரவில் தூங்க வாடகை வீட்டிற்கு சென்ற சஞ்சய் காலையில் நீண்ட நேரமாகியும் வீட்டிற்கு வராததால் அவரது தந்தை நேரில் சென்று பார்த்தபோது கத்தியால் குத்தப்பட்டு சஞ்சய் ரத்த வெள்ளத்தில் மர்மமான முறையில் இறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர் காரமடை காவல் நிலையத்திற்கு புகார் அளித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவின் தெனாலி மலை உச்சியில் தண்ணீர் இல்லாமல் தவித்தபோது பிரதமர் மோடியின் முயற்சியால் தகுந்த உதவி கிடைத்ததாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த முத்தமிழ் செல்வி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சோக்கில்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முத்தமிழ் செல்வி தற்போது தாம்பரம் அடுத்த மன்னிவாக்கம் பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வரும் நிலையில் உலகில் உள்ள 7 கண்டங்களில் உயரமான மலை சிகரங்களை ஏறி சாதனை படைக்க திட்டமிட்டு பயிற்சிகளை மேற்கொண்டு வந்தார். அதன்படி 2023ஆம் ஆண்டு உலகின் உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி சாதனை படைத்த அவருக்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு உதவிகள் மற்றும் நிதி உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிலையில் வட அமெரிக்காவின் தெனாலிமலை சிகரத்தினை ஏறி சாதனை புரிந்துவிட்டு சென்னை திரும்பிய அவருக்கு அவரது உறவினர்கள் நண்பர்கள் சிறப்பான வரவேற்பை வழங்கினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய முத்தமிழ் செல்வி இந்த மகத்தான சாதனையை படைக்க உதவிய முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மேலும் தெனாலி மலையின் உச்சியில் குடிக்க நீரின்றி தவித்தபோது தன்னுடன் இருந்த நபர் கேரள முதலமைச்சருக்கு தகவல் கொடுத்த நிலையில் அத்தகவல் பிரதமருக்கு கிடைத்த நிலையில் தங்களுக்கு அமெரிக்காவில் உதவி கிடைத்ததாகவும் தெரிவித்த அவர் மலையேற்றம் எல்லை பாதுகாப்பு பணிக்கு உதவியாக இருக்கும் என்பதால் மற்ற விளையாட்டுகளைப் போல மலையேற்றத்திற்கும் அரசு அங்கீகாரம் வழங்கி வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். 80 கிலோ எடைய தொடர்ந்து 8 நாள் நான் இழுத்துட்டே போனேன். அப்புறம் கரெக்டா சம்மிட் முடிச்சுட்டு நான் ரிட்டர்ன் வரும்போது கேம்ப் 5க்கும் சம்மிட்க்கும் நடுவுல ரொம்ப விண்ட் அதிகமாகி மலையோட உச்சியில என்னால முடியல. ரொம்ப பிரீத் பண்ண முடியாம ரொம்ப நெஞ்சு வலி வந்துருச்சு. தண்ணி எல்லாம் காலியாகி எனக்கு லங்ஸ்ல வாட்டர் இல்லாதனால ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் 16 மணி நேரம் ஸ்லீப்பிங் பேக்குள்ளேயே மலை உச்சியிலேயே நான் இருந்தேன். எனக்கு வேற வழி தெரியல. அந்த நேரத்துல எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்ல. என் கூட கிளைம் பண்ண கேரளாவை சேர்ந்த ஒரு நபர்
இமீடியட்டா சேட்டலைட் போன் மூலமா கேரளா கவர்மெண்ட்க்கு எங்களோட விஷயத்தை தெரிவித்து நான் இந்த மாதிரி சீரியஸா இருக்கேன்னு சொன்ன உடனே கேரளா முதலமைச்சர் வந்து இமீடியட்டா பிரைம் மினிஸ்டர் மோடிஜிக்கு வந்து லெட்டர் கொடுத்தாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கோன்னு. இந்தியன் கான்சுலேட் வந்து இமீடியட்டா ரேஞ்சர் ஆஃபீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து எங்களை கேம்ப் ஒர்க்கு சம்மிட் பக்கத்துல வந்து எங்களை கூப்பிட்டுட்டு சேஃப்டியா வந்து கேம்ப் ஆயிக்கு வந்தாங்க. இன்னைக்கு உயிரோட இருக்கேன், ஆனா அதுக்கு பெரிய நிறைய கஷ்டம் இருக்கு. சாதாரணமா இல்ல மலையேற்றம் அப்படின்றது, இது மிகப்பெரிய கஷ்டம். ஓசூரில் இருந்து வாடகை வண்டியை இயக்க கர்நாடகா சென்ற நபரை கடன் தவணை கட்டவில்லை என கூறி நிதி நிறுவன ஊழியர்கள் தாக்கியதில் அவர் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த குமுதேப்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் தனபால். 39 வயதான இவர் ஓசூரில் உள்ள இண்டோஸ்டார் வங்கியில் தனது ஈச்சர் வாகனத்திற்கு 8 லட்சம் ரூபாய் கடன் பெற்று 7 மாதங்கள் தவணை கட்டி வந்துள்ளார். இந்த நிலையில் உடல்நலக்குறைவால் மருத்துவர்கள் அறிவுரையின்படி 2 மாதங்கள் ஓய்வில் இருந்தபோது தவணை கட்ட முடியாமல் போயுள்ளது. இந்த நிலையில் உடல்நலம் சீரானதால் வாடகைக்காக தனது ஈச்சர் லாரியை எடுத்துக்கொண்டு கர்நாடகா மாநிலம் தாவணகரே பகுதிக்கு தனபால் சென்றுள்ளார். அப்போது கர்நாடகா மாநிலத்தில் வைத்து தனபாலை நிதி நிறுவன ஊழியர்கள் தாக்கி ஈச்சர் லாரியை பறிமுதல் செய்து கொண்டு போய்விட்டதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் தனபால் உயிரிழந்ததாகவும் கூறப்படும் நிலையில் ஓசூரில் உள்ள இண்டோஸ்டார் வங்கி முன்பு தனபாலின் மனைவி நளினி மற்றும் உறவினர்கள் உள்ளிட்டோர் குவிந்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. கேரளாவில் தனியார் பேருந்துகளின் காலாவதியான பெர்மிட்களை தாமதமின்றி புதுப்பிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தனியார் பேருந்துகள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் பேருந்துகளின் காலாவதியான பெர்மிட்களை தாமதமின்றி புதுப்பிக்கவும், நெடுந்தொலைவு தனியார் பேருந்துகளை அனைத்து நிறுத்தங்களிலும் நின்று செல்லும் உத்தரவை திரும்பப் பெறவும், மாணவர்களுக்கான கட்டண சலுகை விகிதங்களை திருத்தவும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கேரளாவில் உள்ள தனியார் பேருந்து உரிமையாளர்களின் கூட்டுக்குழு சார்பில் மாநிலம் தழுவிய ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் ஜூலை 22 முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாகவும் தனியார் பேருந்து உரிமையாளர்களின் கூட்டுக்குழு தெரிவித்துள்ளனர். கேரளாவில் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளை விட அனைத்து வழித்தடங்களிலும் தனியார் பேருந்துகளே அதிகம் இயக்கப்படும் நிலையில் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் பொதுமக்கள், மாணவ மாணவியர்கள் உள்ளிட்டோர் இயல்பு வாழ்க்கை பெருமளவில் பாதிக்கப்பட்டது. மனிதர்களால் இயக்கப்படும் ரயில்வே கேட்டுகளை அகற்றிவிட்டு மின்மயமாக மாற்றி விபத்துகள் ஏற்படுத்தாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு ரயில்வே துறைக்கு இருப்பதாக மதிமுக தலைவர் வைகோ தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் தெப்பக்குளம் பகுதியில் உள்ள தனியார் மஹாலில் மதிமுகவின் செயல் வீரர்கள் மதுரை மண்டல கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் தலைவர் வைகோ மற்றும் முதன்மை செயலாளர் துரை வைகோ மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வைகோ, தமிழகத்தின் வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதற்கு இணையற்ற சேவைகளை மதிமுக செய்ததாகவும், அப்படி போராடியதன் விளைவாக தான் நிரந்தரமாக ஸ்டெர்லைட்டை மூட வேண்டும் என நீதிபதிகள் தீர்ப்பளித்ததாகவும் கூறினார். திராவிட முன்னேற்றத்திற்காக பக்கபலமாக அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்துடன் மதிமுக செயல்பட்டு வருவதாகவும், 2026 தேர்தலில் கூட்டணியாக திராவிட இயக்கத்தை காக்க திமுகவுடன் உடன்பாடு வைத்துக் கொள்வதாகவும் கூறினார். ரயில்வே துறை மிக கவனிக்க வேண்டிய ஒன்று. 2 பிள்ளைகள், மாணவர்கள், சிறு வயதுக்காரர்கள் இப்படி கொல்லப்பட்டார்கள் என்பது அந்த குடும்பங்கள் எப்படி இதை தாங்கும்? செய்தியை படிக்கிற போது, கேள்விப்படுகிற போதே மனம் பதைவதைக்கிறதே. ஆகவே ரயில்வே துறையினர் இந்த மனிதர்களால் இயக்கப்படுகிற ரயில்வே கேட்டுகளை அதை எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு அதை மின்மயமாக்கி அந்த வகையிலே விபத்துக்கள் ஏற்படாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு ரயில்வே துறைக்கும், ரயில்வே அமைச்சரகத்துக்கும், ரயில்வே அதிகாரிகளுக்கும் உண்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.